வணக்கம், வெல்கம் டு our ஃபேமிலி சமையல். குவிக் அண்ட் ஈஸி மட்டன் கிரேவி குக்கரில் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? இன்க்ரீடியன்ட் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம பண்ண போகிறது 1/4 கிலோ மட்டனுக்கான மசாலா. இப்போ பேஸ்ட்டுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதில் 3 கரம் மசாலா, சாய் ஜீரா 1 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன், ஜீரா 1 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அரைக்கிறதுக்கு 3 வெங்காயம், 4-5 தேங்காய் சில்லு, 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, இதெல்லாம் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு தேவை. ஒரு சின்ன மிக்சி ஜாரில் இது எல்லாமே போட்டு நம்ம ஒன்றா சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் குவிக்காக ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணணும். பேஸ்ட்டில் அரைக்கிறப்ப அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ பேஸ்ட் முடிஞ்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு நம்ம பார்க்கலாமா? ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி, புதினா, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி, மஞ்சள், மிளகாய் பொடி, கரம் மசாலா எல்லாமே 1 டீஸ்பூன். 1/4 கிலோ மட்டனை நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெயை போட்டு ஆனியன் போட்டு நல்லா இது பண்ணோடனே கொஞ்சம் பிங்கிஷ் ஆனோடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நார்மல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹையாக வச்சா எரிஞ்சிடும். ஏன்னா கொஞ்சமாக தான் ஆக்க போகிறோம். 2 to 3 மினிட்ஸ் கழித்து நம்ம வரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா குக்கரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலா பவுடர்ஸ்லாம் இருக்குல்ல அதை ஆட் பண்ணணும். மசாலா பவுடர்ஸ் வைக்கிறப்ப எப்பவுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஆட் பண்ணணும். ஏன்னா சீக்கிரம் எரிஞ்சிடும். அதனால பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அந்த மசாலா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, மசாலா கொஞ்சம் உப்பு வேணும்ல அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு. ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் அந்த 1/4 கிலோ கறியை நான் ஆட் பண்ணி இதையும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன். ஏன்னா கறியில் உப்பு வேணும்ல அதனால் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஆயிலை நீங்கள் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் தேவைப்பட்டு ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஓகே வேணாம். பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த கப்பில் அந்த மிக்ஸி வாட்டரை நல்லா மசாலா வாட்டரை திருப்பி ஒரு கப் ஃபுல் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறமா கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருப்போம்ல அதை திருப்பி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த டைமில் நீங்கள் சால்ட் செக் பண்ணி ஓகேனா ஓகே, இல்லைனா திருப்பி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா பாயில் வந்ததுக்கப்புறம் குக்கரில் வச்சிடலாமா? க்ளோஸ் பண்ணி விசிலுக்கு வச்சிடலாம். 5 to 6 விசிலுக்கு வச்சிடலாம். விசில் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பார்த்தோன்னே கறி வெந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி வேகலைன்னா திருப்பி நீங்கள் வைக்கலாம். ஒரு விசில் 2 விசில் கூட வச்சுக்கலாம். இல்லை இந்த தண்ணி உங்களுக்கு வேணாம், இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் அடுப்பில் கேஸில் வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஹை ஸ்பீடில் வச்சிட்டிங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நல்லா கிரேவியாக மாறிடும். எங்களுக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருந்துச்சு, ஸோ நாங்கள் கிரேவியாக வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சுருக்கோம். அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னொரு வாட்டி சால்ட் செக் பண்ணிவிட்டு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கம்ப்ளீட். இப்போ நீங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். இதை நாங்கள் எப்பவுமே சாம்பார், ரைஸ், புளிக்குழம்புக்கு வச்சு சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இன்ஷால்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியான ரெசிபி தான். இன்னும் நிறையா டேஸ்டி ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நானும் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.